மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக பிரான்ஸ் ஆதரவளிக்கும். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருந்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உறுதி. கேரள உயர்நீதிமன்றத்தில் குடியரசு தின விழாவின் போது நடைபெற்ற நாடகத்தில் பிரதமர் அவமதிக்கப்பட்டதாக புகார். உதவி பதிவாளர் நீதிமன்ற காவலர் அதிரடியாக பணியிடை நீக்கம். கன்னியாகுமரி கோவையிலிருந்து சென்னைக்கு நாளை சிறப்பு ரயில்கள் இயக்கம். தொடர் விடுமுறையொட்டி கூட்ட நெரிசலை சமாளிக்க தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று வெளிநாடு பயணம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நாட்டிற்கு செல்கிறார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை இலக்கு என முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்றிவிடுவார்கள் என்றும் தாக்கு. தமிழ்நாட்டில் பாஜக என்பது பூஜ்ஜியம், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்தியாவை கூட்டாட்சி நாடாக மாற்றும் பொறுப்பு நமக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க பாஜகவை ஆட்சியிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என திருமாவளவன் பேச்சு. சனாதனத்தை வீழ்த்துவோம், இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்றும் முழக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்த முறையும் பாஜக வெற்றி பெறாது என சீதாராம் யெச்சூரி பேச்சு. பேரிடரை இந்தியா சந்தித்துக் கொண்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா பேச்சு. நாட்டில் சாதி மதம் கடவுளின் பெயரால் புரட்டை ஏற்படுத்த சதித்திட்டம் தீட்டப்படுவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி பேச்சு. அகில இந்திய அளவிலும் பாசிச கூட்டம் வீழ்த்தப்பட வேண்டும் என திருச்சி மாநாட்டில் வைகோ வலியுறுத்தல். ஜனநாயக நாட்டில் ஒரே குடும்பத்தினர் ஆள்வது சரியல்ல. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். இந்தியா கூட்டணிக்குள் இருக்கும் சிக்கல்கள் பேசி தீர்க்கக்கூடியவைதான் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் டி ராஜா கருத்து. எல்லா மாநிலங்களிலும் அரசியல் சூழல் ஒரே மாதிரி இருக்காது எனவும் பேட்டி. பிரதமர் மோடி மக்களுக்கான தலைவரா அல்லது கோவில் பூசாரியா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். மழையால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை பார்க்க ஏன் வரவில்லை என்றும் கேள்வி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை இன்னும் சிறப்பாக மேம்படுத்த வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்ததாக காங்கிரஸ் MLA KR ராமசாமி பேட்டி. இந்து மதத்தில் சனாதனம் என்று சொன்னாலே போராட்டம் நடத்துகிறார்கள். லால் சலாம் பட விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. தனது தந்தை சங்கி இல்லை என லால் சலாம் திரைப்படத்தின் இயக்குனரும் ரஜினிகாந்தின் மகளுமான ஐஸ்வர்யா பேச்சு. மகளின் பேச்சை கேட்டு கண்கலங்கிய ரஜினிகாந்த். தேனி மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊரான லோயர் கேம்ப் பகுதியில் பவதாரணிக்கு இறுதி சடங்கு. தாய் மற்றும் பாட்டியின் நினைவிடம் அருகே உடல் அடக்கம் செய்ய ஏற்பாடு. பாடகி பவதாரணி மறைந்த நிலையில் அன்பு மகளே என இளையராஜா உருக்கமான பதிவு. சிறு வயது புகைப்படத்தை பதிவிட்டு நெகிழ்ச்சி. இளையராஜாவின் மகள் பவதாரணி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இறுதி அஞ்சலி. இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் நேரில் மரியாதை.
பவதாரணி மறைவு பொறுத்துக் கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாத ஒன்று என கமல்ஹாசன் உருக்கம். பவதாரணியின் மறைவு மிகுந்த வருத்தமளிக்கிறது என நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே வேனும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் 3 பேர் உயிரிழப்பு. திருச்சி சிறுகனூரில் நடந்த விசிக மாநாட்டில் கலந்து கொண்டு சொந்த ஊர் திரும்பிய போது சோகம். சென்னை பெருங்குடியில் குடிநீர் சேமிப்பு தொட்டி குழாய் உடைந்ததால் அடுக்குமாடி குடியிருப்பின் தரைத்தளத்தில் தண்ணீர் புகுந்தது. உயர் அழுத்தத்தில் தண்ணீர் வெளியேறியதால் மின்கம்பம், இருசக்கர வாகனங்கள், கார் சேதம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் நிச்சயதார்த்தம் முடிந்த மறுநாளே கடலில் மூழ்கி உயிரிழந்த இளைஞர். உடன் குளிக்க சென்ற 12 வயது சிறுவனும் பலி. உயிருக்கு ஆபத்தான நிலையில் இளம் பெண்ணுக்கு சிகிச்சை. அமெரிக்க வெள்ளை மாளிகை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மர்ம காரால் வாஷிங்டன் நகரில் பரபரப்பு. சாலைகளை மூடி பொதுமக்கள் செல்ல தடை விதித்த போலீசார். லண்டனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இங்கிலாந்து மன்னர் சார்லஸுக்கு சிகிச்சை. மன்னர் நலமுடன் இருப்பதாக ராணி கமிலா தகவல். இங்கிலாந்துக்கு எதிராக ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் இந்திய அணி. முதல் இன்னிங்ஸில் 175 ரன்கள் முன்னிலை வகிக்கும் நிலையில் இன்று 3ஆம் நாள் ஆட்டம் நடக்கிறது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் அமைச்சர் TRB ராஜாவின் மகள் வெள்ளிப் பதக்கம் வென்றார். துப்பாக்கி சுடுதலில் டிராப் கலப்பு பிரிவில் அசத்தல். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.